வடகொரியால வட அயர்லாந்து யூகேல வட அயர்லாந்துல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கலவரங்கள் வந்து வெடித்திருக்கின்றது. ஒரு கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. அது வந்து ஒரு சூடான் அகதி, புலம்பெயர்ந்த அகதி மீது வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இதை அடுத்து தான் வந்து மிகப்பெரிய அளவில புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக கலவரங்கள் இடம்பெற்று வருகின்றது. எக்கச்சக்கமான பொதுச் சொத்துக்கள் வந்து நாசம் விளைவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல வீடு வீடாக தேடி தேடி புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறார்களா? அவர்களை வெளியில அனுப்புங்கள் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவுல அவர்களுடைய குழு வந்து அயர்லாந்தை சேர்ந்த ஐரிஷ் மக்கள் வந்து கலவரங்கள்ல ஈடுபட்டு கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. பிரித்தானியான்ற பாதுகாப்பு துறை வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்குதல், அ அதிகார மோதல வந்து எதிர்கொண்டிருப்பதாக பிரித்தானிய பிரதமரே வந்து தெரிவித்திருக்கின்றார். இது உண்மையிலேயே இது அடுத்த கட்டத்துக்கு பரவி பெரிய அளவில இது வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது காரணம் ஏற்கனவே லண்டன்ல சரி, பிரித்தானிய பல பிரதேசங்கள், நகரங்கள்ல இந்த புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக வந்து உள்ளூர் வெள்ளைக்கார மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கொதிப்படைஞ்ச நிலையில தான் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இந்த சின்ன சின்ன சம்பவங்கள் தான். ஏன் நான் சின்ன சின்ன சம்பவங்கள் அப்படின்னு சொல்றேன்றது ஒரு விளக்கத்த சொல்லிக் கொள்றேன். அ இந்த மக்கள், அதாவது இந்த யூகே இருக்கட்டும் சரி, வேற இப்ப இந்த இன துவேஷத்த பத்தி கதைக்கிற மக்கள், இவர்கள் தான் ஒரு காலத்துல வந்து ஆப்பிரிக்காவோ அல்லது இப்ப இவர்கள் யாரெல்லாம் குற்றம் சுமத்துற நாடுகள்னு சொல்லி சொல்றோம். இந்தந்த நாடுகள்ல இருந்து இந்த நாட்டுக்கு வருகிறான்னு சொல்லி சொன்னார்களோ, அந்தந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து இப்ப அண்மை காலமாகத்தான் வந்து இங்க இங்க வரவே வழிகிட்டு இருக்காங்க. ஒரு 15 வருஷத்துக்குள்ள. ஆனால் 100, 200 வருஷத்துக்கு முன்னமே அவர்கள் அவர்களுடைய நாட்டுல அமைதியாக, சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்துல, அங்க போயிட்டு குழப்பம் விளைவிச்சது யாருன்னு சொன்னா, இந்தந்த நாட்டு மக்கள் தான். இந்தந்த நாட்டு அரசுகள் தான். அந்த நேரங்கள்ல யாருமே வந்து அத கேட்கல. நீங்களே இன்னும் ஒரு சந்தோஷமா இருக்கிற நாட்டுல போய் குழப்புறீர்கள் அப்படின்ற மாரி யாருமே எந்த ஒரு வெள்ளைக்கார நாட்டுல இருந்த குடிமக்களுமே கேட்கவே இல்ல. காரணம் என்ன தெரியுமா? இந்த அரசாங்கம் அங்க போயிட்டு அடிச்சு கொண்டு வந்து தான் இங்க இந்த லண்டன் மாகாணத்தையே கட்டிக் கொண்டிருக்கும். அப்ப இவர்களுக்கு வந்து என்ன மக்களுக்கே சொந்த மக்கள் லஞ்சம் குடுக்க கொண்டிருக்கும். அங்க அடிக்கிறதுல இங்க லஞ்சம் வந்து கொண்டு கேட்க, நாடு டெவலப் ஆகுத அன்னைக்கு மக்கள் யாருமே கேட்க மாட்டார்கள். மக்கள் எப்ப கேட்பார்கள் தெரியுமா? பிரச்சனை நடக்கைக்க பஞ்சம் பெருக தான் வந்து கேட்பார்கள். அப்ப இங்க மக்கள்லயே அடிப்படை பிரச்சனை எப்படின்னு சொல்லி சொன்னால், நாடு டெவலப் ஆகும்ன்னு சொன்னா எப்படி டெவலப் ஆகுன்றத பத்தி கேட்க மாட்டான். அத இங்க போய் அடிச்சு வந்து காட்டினாலும் அவன் அக்செப்ட் பண்ணத்தான் போறான். விளங்குதா? அப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த நேரம் அவன் பாட்டுல அவனவன் ஊர்ல இருக்கேக்க, அங்க போய் குடைச்சல் குடுத்தது யாருன்னு சொன்னா இவ தான். ஆனா கேட்டா இவட்ட சொல்லுவேன் இவ எப்படின்னு சொல்லி சொன்னா, "நாங்கள் அங்க களவெடுக்க போயிருந்தோம். அவைய வந்து டெவலப் பண்ணத்தான் போனாங்கன்னு" சொல்லி. அப்ப சரி, நீங்க டெவலப் பண்ண போயிருந்தா, அப்ப டெவலப் பண்ணி இருக்கத்தானே வேணும். அப்ப டெவலப் பண்ணால் வந்தாலே நீங்கள் இப்ப இப்ப பயப்படுறீர்கள். அப்ப நீங்க டெவலப் பண்ணலைன்ட்டு எடுக்கணும். அப்ப நீங்க டெவலப் பண்ணுன்னு சொன்னா, இவ்வளோ காலமே நாங்க மினக்கறீலண்டா, அங்கேருந்து உங்களுக்கு பெரிய லாபம் வருது. கனிம வளங்கள்லேருந்து வேற வேற விஷயம் வருது. நீங்க அந்த நாட்டு மக்கள வந்து குழப்பிக் கொண்டு இருப்பீர்கள். அந்த நாட்டு அரசாங்கத்த வந்து சரியான முறையில செயற்பட விட மாட்டீர்கள். திருப்பி திருப்பி தேர்ந்தெடுக்க சுடுவீர்கள், அல்லது விலைக்கு வாங்கிக் கொண்டிருப்பீர்கள். அப்புறம் ஊழல் செய்ய வைப்பீர்கள். இந்த மாதிரி ஏதாவது செய்து கொண்டே இருப்பீர்கள். கேட்டால், இதுதான் அரசியல், இதுதான் கெட்டிக்காரத்தனம். எங்களுக்கு தெரியும் உலகத்த நடத்துற எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொள்ளுவியால். ஆ இதனுடைய எல்லாத்தின் விளைவுதான். அங்கேருந்து விளையாடுறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாமே செய்றது சின்ன சி அதான் சின்ன சின்னன்னு சொல்றதுக்கு காரணம், நீங்கள் போய் ஒரு நாட்டையே கொளுத்துவியல். அது எல்லாத்தையுமே யாருமே கேட்க மாட்டார்கள். சரியா? ஆனா இன்றைக்கு ஒருதன் வந்து ஒரு கத்தி எடுத்து குத்தினால், உங்களுக்கு அது பெரிய சிக்கலாக இருக்கும். ஏன்னு சொன்னா, அதான் உங்களுடைய அந்த பார்வை. உங்களோட பார்வை வந்து பயங்கர பிழையாத்தான் இருக்கும். காரணம், நீங்க பெரும்பான்மை, நீங்க பெரிய ஆட்கள் நிக்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு சின்னதா ஒரு பிரச்சனை வந்தாலுமே, உங்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. நீங்க உடனே கூச்சல் போவியல், கலவரம் செய்வியல். ஆனா அதே அவனுக்கு நடக்கைக்க அல்லது தொடக்கி வச்சது யாரென்றெல்லாம் கேள்வி வரைக்க, இதை நீங்கள்லாம் செஞ்சிருக்கிறீர்கள். எப்பன்டா கொழுப்பில. விளங்குதா? அப்ப இப்படித்தான் உலகத்தின் இப்ப நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து 2 பக்கம் இருக்குது. இந்த புலம்பெயர்ந்தோர வர வேண்டாம், அவைய வர வேண்டாம்னு சொல்றவை எல்லாம் வந்து, இந்த மாதிரி அந்த நேரத்துல இவ எங்க போனவ, இல்ல இவைக்கு முன்னுக்கு இருந்த அம்மா, அப்பா, இல்ல அவையண்டாக்கள்லாம் எங்க போனவேன்னு சொல்லி இவன் முதல்ல அதத்தான் கேள்வி கேட்கணும். அந்த நேரம் நீங்க என்ன செஞ்சீங்க? அதால அதனுடைய ஒரு விளைவு தான் உங்கள சுத்தி வருது அப்படின்றது விளங்காமல், இவர்கள் வந்து இந்த மாரி கதைக்கிறதால வந்து இங்க எதுவுமே நடக்க போறதில்ல. நீங்கள் வாரத எதிர்கொண்டு தான் ஆகணும். இங்க எதுவுமே மாறப் போறதோ, இல்ல அது புலம்பெயர்ந்த யாருமே வந்து திரும்பி போறதுக்கூடிய வாய்ப்போ, இல்ல இந்த மாரி கலவரங்கள பாத்தெல்லாம் பயந்தோடுற மாரி வரப்போறதில்ல. அதுக்கு என்னன்னு சொன்னா, அத விட பெரிய கலவரம் நீங்கள் அவனவன் நாட்ல உருவாக்கி தான் அவன இங்கேயே கலைச்சிருக்கிறீர்கள். அப்ப அவன் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கான். கிட்டத்தட்ட நீங்கள் இதுவரைக்கெல்லாம் பழக்கினது நீங்களா தான் இருக்கும். உங்கள பார்த்து அவங்கலாம் பழகியே இருப்பானுகள். பழகின இடத்திலேயே வந்து காட்டுறானுகள். நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். இது ஒரு எதிர்ப்பு பதிவோ, இல்லது கலவரத்த தூண்டுற மாரி ஒரு விஷயமோ இல்ல ஒரு நாளுமே. நியாயத்த தான் வந்து சொல்லியிருக்கிறோம். என்ன சொன்னா, உலகம் அவ்வளவு கீழ்த்தரமா போய் கொண்டிருக்கிறது. இதுவல கூட வந்து ஆதரவாக கூட, அதாவது என்ன, இந்த மாரி புலம்பெயர்ந்து போயிட்டு கூட, இதுகளுக்கு எதிராக கதைக்கிற துன்பங்களும் இங்க இருக்குது. விளங்குதா? எங்கண்டாக்களே வந்து சில நேரம் கமெண்ட் செக்ஷன்ல கூவலாம். நீங்க வாங்க, பிறகு பார்ப்போம்.